டா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்ன சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அண்ட் மறக்காமல் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய டெலகிராம் லிங்க் அன்கட் சீன்ஸ் வந்து எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட்லாம் இருந்துச்சு, பர்த்டே ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு வந்து பெட்டராக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்று டெலகிராம் இல்லை இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா லிங்க் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அங்கே போய் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸில் இவங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதையும் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் நான் உங்கள் ஃபிக்ஸி கோயின். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இது வந்து உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் இது ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ வந்து ரிலாக்ஸுக்காகவும் ஒரு ஜோலி, ஒரு ஹாப்பினஸ்க்காக மட்டும் இதை கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்கடா ஃபிக்ஸீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஜேகேவோட ஒரு புது எஃப்எஃப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். இது எஃப்எஃப்பாக போடலாமா இல்லை ஒன் ஷாட்டாக போடலாமான்ட்டு யோசித்தேன். ஒரு எஃப்எஃப்பாகவே போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இதை வந்து எஃப்எஃப்பாக தான் கொண்டு போக போகிறேன். மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம ஜேகேவோடது தான். ஸோ ஹீ அண்ட் ஹிஸ் கிட்ஸ் ஹேட் மீ, ஹிஸ் செகண்ட் ஒய்ஃப். இதுதான் ஸ்டோரியோட டைட்டிலு. இன்ட்ரோலாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம போக போக ஸ்டோரிக்குள்ளாரையே போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஹீரோயினி ஒயனை தான் வந்து காட்டுறோம். அவங்க தான் வந்து ரொம்ப நைட் டைம் இப்போ அது லைக் சோகமாக உட்காந்து அந்த மூணையே பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பழச எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து எப்படி வந்து இந்த லைஃப்குள்ளார வந்தோம் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ நாமளும் வந்து ஃப்ளாஷ்பேக்குக்கு ட்ராவல் பண்ணி போகலாம். 3 years பேக் எல்லாமே வந்து நம்ம இப்போ 3 years பேக்குக்கு ட்ராவல் பண்ணி போகலாம். ஹாஸ்பிட்டல் சீன் தான். அங்கே வந்து ஜங்குக்கோட ஃபேமிலி, உங்கள் ஒயனோட உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்பவே சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உள்ள ஹாஸ்பிட்டல் அந்த ரூமில் எமர்ஜென்சி வார்டில் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அது யாருக்கு அப்படின்னா ஜங்குக்கோட ஒய்ஃபு, அதாவது உங்களோட பெரியப்பா பொண்ணுக்கு தான், அதாவது மோஸ்ட்லி உங்கள் அக்காவுக்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் இருந்திருக்கும். ஸோ அவங்க தான் வந்து அங்கே வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பேபிஸ் எல்லாத்துக்குமே லைக் வந்து ஒரு 1 year தான் ஆகும். பேபிஸ் எல்லாருமே வந்து நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ 2 குழந்தைங்க இருக்கிறதுனால 2 பேர் வேணும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் வந்து பார்த்துக்கிறீங்க. இப்போ வந்து லைக் உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே தான் வந்து இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு. டாக்டர்ஸ் போகிறது, லைக் நர்ஸு போகிறது வர்றது, டேப்லெட்ஸ், இது எல்லாமே வந்து அங்கே ரொம்ப இன்டென்சிவாக போய்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு 1/2 hour ஆகுது. டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷனெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. லைக் வந்து எல்லாருமே இப்போ டாக்டர்ஸ் கிட்ட தான் போகிறாங்க. டாக்டர் எப்படி இருக்குது. ஜங்குக் தான் ரொம்பவே வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக ஈகராக வந்து போய் டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது டாக்டர்? ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லை? சக்ஸஸ் தானே ஆப்ரேஷன் எல்லாம்? ஒரு ப்ராப்ளமும் இல்லை டாக்டர் அப்படின்னு அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. டாக்டரும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டோம். ஆக்சிடெண்ட் ரொம்ப சிவியரானதுனால ஹெவி பிளட் லாஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்ற பார்த்தோம், ஆனால் முடியல எங்களால் அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக்கு வந்து உடஞ்சிட்றாரு. அவரால் வந்து அவர் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை, எல்லாம் உறிஞ்ச மாதிரி அப்படி கீழே விழுக்கிறாரு, அழுகிறாரு. டாக்டர்ஸும் அகெயின் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லைக் இன்னைக்கு இந்த ஒரு நாள்
தான் அவங்களாம் தாங்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க அவங்க கூட என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜங்குக்கு அவ்ளோ வந்து கஷ்டமா இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, அ ஜங்குக்கோட அப்பா, அம்மாக்கு, அ உங்க பெரியம்மா, பெரியப்பாக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவங்க பொண்ணு இந்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவ்ளோ வந்து எமோஷ்னலா அழுதுட்ருக்காங்க. அ கொஞ்சம் அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க அக்காவையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரூம்ல தான் வந்து பேண்டேஜ் தலைக்கு, கைக்கு, காலுக்கு எல்லாமே பேண்டேஜ் போட்டு தான் படுக்க வச்சுட்ருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டுருக்கு. ஆக்ஸிஜன் மாஸ்க்கு இதெல்லாமே வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் வந்து கொஞ்சம் கூட வந்து அ உங்க அக்கா அ விட்டு நகரவே இல்ல. அவங்க கைய ஹோல்டு பண்ணிட்டு தான் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அழுதுகிட்டே இருக்காரு. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அ இப்போ வந்து சரி வந்து இப்போ அ இப்ப அங்க இருக்கிறது யாருன்னா, ஜங்குக்கு உங்க பெரியம்மா, பெரியப்பா அவங்க மட்டும் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ குழந்தைக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக, குழந்தைய போய் கூட்டு வரலாம் அப்படின்றதுக்காக, அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு, ஜங்குக்கோட அப்பா, அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு. அதுக்கப்புறமா குழந்தைங்கள கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பாங்க. உங்களுக்கும் வந்து இந்த நியூஸ ஃபோன்ல சொல்லி இருந்திருப்பாங்க. ரொம்பவும் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க அம்மாகிட்ட சொல்லி புலம்பி அழுகுறீங்க. "அம்மா, என்னம்மா அக்காக்கு இப்படி ஆயிருச்சு. சின்ன குழந்தைங்கம்மா. 1 வயசு தான் ஆகுது. இந்த குழந்தைங்க எப்படிம்மா அம்மா இல்லாம இருப்பாங்க? பாவம்மா குழந்தைங்க. அத விட பாவம் அக்கா குழந்தைங்கள விட்டுட்டு போறோமேன்னு அவ மனசு எவ்வளோ பாடுபடும். மாமாவும் பாவம்." அப்படின்னு நீங்க உங்க அம்மாகிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. உங்க அம்மாவும், "என்னடி பண்ண முடியும்? நம்ப கையில என்ன இருக்கு? எல்லாம் அவளோட இது அவ்ளோதான்ட்டு இருக்கும்போது நம்ப என்ன பண்ண முடியும்? மனச தேத்திக்க வேண்டியது தான். எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. செல்லமா வளர்ந்த பொண்ணு. இப்போ இப்படி ஆயிருச்சே! ரொம்ப கஷ்டமா இருக்குடி எனக்கும். என்னால முடியல. அந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ வேதனையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க அம்மாவும் அவ்வளோ எமோஷ்னலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணி குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு, ஜங்குக்கோட அப்பா, அம்மாவும் அவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து நீங்களும் குழந்தைக்கு கொஞ்சம் ஃபீடெல்லாம் பண்ணணும்ல. ஸோ அதெல்லாம் ஃபீட்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்களும் உங்க அம்மாவும் குக் பண்ணிட்டு எடுத்துட்டு போறீங்க. அ அப்படியே போய் எடுத்துட்டு ஜங்குக்லாம் கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல. நீங்க அவ்ளோ கெஞ்சுவீங்க, "மாமா கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க மாமா. நேத்துலருந்து சாப்பிடல. கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஜங்குக்கு கோவம் வருது. தட்டி விட்டர்றாரு. "அதான் சொல்றேன்ல எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. போ முடியாதா? சும்மா வந்து நொய் நொய்ன்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருக்க. அறிவில்ல உனக்கு?" அப்படின்ற மாரி திட்டுறாங்க. உடனே ஜங்குக்கோட அம்மா, "அவள ஏன்டா திட்டுற? நீ சாப்பிடாம இருக்கேன்றதுனால தானடா அவ வந்து சொல்றா. நான் தான்டா குடுத்து விட்டேன் அவகிட்ட." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அம்மா எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம்மா. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்கம்மா. என்னையும் என் பொண்டாட்டியும் விட்டுருங்கம்மா." அப்படின்ற மாரி ரொம்ப எமோஷ்னலா கேட்குறாரு. ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக் பக்கத்துல வந்து, "டேய் இப்படியே இருந்தா சரி வராதுடா. கொஞ்சமாச்சும் சாப்பிடுறா. இதோ இப்போ உங்க அக்காவ உங்க அக்கா பேரு ஒண்ணு வேணும்ல. ஸோ அந்த பேரு வந்து நீங்களே வந்து ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணிக்கோங்க." ஸோ ஜங்குக்கோட ஒய்ஃப் தான் சொல்றாங்க. "அவ இருந்தா இப்படிதான் உன்ன சாப்பிடாம இருக்க சொல்லி விட்டுருப்பாளா? சாப்பிட்றா, அவளுக்காக சாப்பிட்றா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்களும் வந்து எல்லாருமே சொல்றாங்க ஜங்குக்க சாப்பிட சொல்லி. அவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சாப்பிடுறாரு. அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்பதான் உங்க அக்கா கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவ்ளோ இதா இருக்கு. அ உங்க அக்கா பேர சொல்லி தான், "எந்திரிச்சிட்டியா? கண்ணு முழிச்சிட்டியா? என்ன தெரியுதாடி? என்ன தெரியுதாடி? எப்பிட்ரி இருக்கே? நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. அவ்ளோ வந்து இதா அழறாரு. அங்க வீடு வலிக்குதுடா. சாரிடி, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெட்ட அட்ஜஸ்ட் பண்றாரு. லைக் உட்கார்ற மாரி பெட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்றாரு. உங்க அக்கா வந்து எல்லாரையுமே பார்க்குறாங்க. நீங்க வந்து கிட்ஸ 2 பேருமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 கிட்ஸுமே வந்து உங்க மேல தான் அப்படியே சாஞ்சிட்டு இருக்காங்க. உங்கள தான் உங்க அக்கா கூப்பிடுறாங்க. "இங்க வா." சரி நீங்களும் குழந்தைக்காக தான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போறீங்க. இப்ப வந்து உட்கார்றீங்க.
இந்தாக்கா பாரு உன் பசங்க எவ்வளோ வந்து சேட்டை பண்ணாங்க தெரியுமா? நீ ஆனா உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க. பார்க்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து எழுப்பிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ பாரு நீ எந்திரிச்சிட்டு இருக்க. இவங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஏய் குழந்தைங்களா எந்திரிங்க பாருங்க. அம்மா வந்து எந்திரிச்சிட்டாங்க. அம்மா வந்து உங்ககிட்ட பார்க்கணும், பேசணுமா, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழிக்கிறீங்க. இல்ல இல்ல அவங்க தூங்கட்டும். அவங்கள படுக்க வச்சுட்டு வா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு உங்க அக்கா கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்கே இன்னொரு பெட் இருக்கும் அதில் படுக்க வச்சுட்டு உங்கள் அக்கா பக்கத்தில் தான் வந்து உட்காடுறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி, உங்கள் அக்காவோட ஃபேமிலி, ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. என்னக்கா என்னாச்சு? ஏதாவது வேணுமா? ஏதாவது பண்ணி தரணுமா? எதாக இருந்தாலும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அக்கா உங்கள் ஹேண்டை கையை பிடிச்சிட்டு "அஹ், நான் ஒன்று கேட்பேன். உனக்கு அது விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அதில் வேற வழி தெரியல." "என்னக்கா சொல்கிற?" "ஆமாம், எனக்கு வந்து தெரியும். நான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்டிஷன் அந்த மாதிரி." "அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, சரியாயிடுங்க்கா." "இல்லடி எனக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நீ பண்ணணும்." "என்னக்கா?" "நான் இல்லை அப்படின்றபோது நீ தான் வந்து என்னோட குழந்தைங்கள பார்த்துக்கணும். நீ தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த ஃபேமிலிக்கும் ஷாக்கு. ஜங்குக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. உங்களுக்கா? என்னடா சொல்கிறா இவ அப்படின்ற மாதிரி இருக்கு. "அக்கா என்னக்கா?" அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ஜங்குக்கு சடனாக எந்திக்கிறாரு. "என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எதுவும் ஆகவும் விட மாட்டேன். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. இப்போவே நான் வந்து டாக்டர் கிட்ட போகிறேன். உனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. உன்னை சரி பண்ணாமல் விட மாட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத." அப்படின்னு ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ எமோஷ்னலாக சொல்லிட்டு இருக்காரு. சொன்னால் புரிஞ்சுக்க ஜங்குக். என்னால் ரொம்ப நேரம் என்னால் பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு ஜங்குக். "முடியாதுடி. எப்படிடி கேட்க முடியும்? ஆ நீ என் ஒய்ஃப்டி. இன்னொருத்திய வந்து ஒய்ஃபாக ஏற்றுக்கோன்னு சொல்கிற. அதை எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்?" அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. "ஜங்குக், ஜங்குக் மாமா அப்படின்றீங்க." அப்படின்னு வந்து உங்கள் அக்கா சொல்கிறாங்க. உடஞ்சி போயிட்டாரு. ஏன்னா வந்து ஜங்குக் எத்தனையோ தடவை வந்து உங்கள் அக்கா கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கூப்பிடுறீ மாமான்னு கூப்பிடுறீ, எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. இப்போ வந்து உங்கள் அக்கா அப்படி கூப்பிட்டதுமே அவர் உடஞ்சிடுறாரு. உங்கள் அக்காவை தான் பார்க்குறாரு. "எத்தனை தடவை நான் கெஞ்சிருக்கேன், உன்கிட்ட கேட்டிருக்கேன் மாமா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நீ கூப்பிட்டது கிடையாது. இப்போ கூப்பிடுறியேடி. அ இப்போ ஏன்டி கூப்பிடுற? அ இப்படி அப்படி கூப்பிடாதடி. ஜங்குக், ஜங்குக், லூசு, பன்னி இப்படின்னு கூப்பிடுறி. தயவு செஞ்சு மாமான்னு மட்டும் கூப்பிடாதடி." அப்படின்னு அலறாரு. உங்கள் அக்காவுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ டியர்ஸாக அவ்வளோ டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவ்வளோ அழறாங்க. உங்கள் பெரியம்மா பெரியப்பாவாலெல்லாம் பார்க்கவே முடியல. அவங்க வெளியில் போயிடுறாங்க. "அம்மா இதுக்கப்புறம் உன்னை என்னால் இப்படி கூப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட கடைசியாக இதை கேட்குறேன். எனக்கு அப்புறம் நீ என் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ தான் வந்து நம்ம குழந்தைக்கு அம்மாவா இருக்க போறா. எனக்கு தான் கொடுப்பன இல்லை. அவ வந்து நல்லா பார்த்துக்குவா. உன்னையும் குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்குவா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுமாம்மா." அப்படின்னு வந்து ரொம்ப வந்து இதாக கேட்குறாங்க. ஜங்குக்கால மறக்க மறக்க அதாவது மறக்க முடியல. அவரும் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக வெறுத்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக தான் வந்து அந்த ப்ராமிஸை பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ உங்கள் அக்கா உங்களை தான் பார்க்குறாங்க. "ஒயன், நீ நான் என்ன கேட்க போகிறேன் உனக்கே புரிஞ்சிருக்கும். என்னோட குழந்தைங்கள நீ உன்னோட குழந்தைங்களா பார்த்துக்கணும். ஜங்குக்கையும் பார்த்துக்கோடி. ப்ளீஸ் நான் உன்கிட்ட இதை மட்டும்தான் நான் கேட்குறேன். அவளை பார்த்துக்கோ." "அக்கா அக்கா ப்ளீஸ் அப்படி சொல்லாதக்கா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு நீ ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு." அப்படின்னு உங்கள் அக்கா உங்ககிட்டயும் வந்து கேட்குறாங்க. உங்களால் மறுக்க முடியல. நீங்களும் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறீங்க. ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அக்காவும் வந்து இறந்துடுறாங்க. குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க
படுத்தவங்க தான் அப்புறம் எந்திரிக்கல. ஸோ அப்படியே இறந்துட்டாங்க. இப்படியே தான் வந்து டைமும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. என்னென்னலாம் வந்து ரொம்ப வந்து லைக் 1 மந்த் 2 மந்த்ஸ் ஆகியிருக்கும் உங்கள் அக்கா இறந்து. ஜங்குக்கும் வந்து ரொம்ப வந்து லைக் டிப்ரெஷனில் போயிருந்திருப்பாரு. குழந்தைங்கள வந்து நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா, நீங்கள், உங்கள் பெரியப்பா, பெரியம்மா இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்பப்போ குழந்தைங்க அம்மா அம்மானாலும் ஏதோ வந்து டிஸ்கஷன் பண்ணி இது பண்ணிடுவீங்க. அப்புறம் ஜங்குக்கோட பேரண்ட்ஸு, உங்கள் பெரியம்மா, பெரியப்பா எவ்வளவோ பேசி பேசி தான் அதுக்கப்புறமா ஜங்குக் வந்து உங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு செகண்டா. ஆனால் அன்னைக்கு மேரேஜ் நடக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் உங்கள் அக்காக்காக வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்களும் வந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இது எல்லாமே நடந்திருக்கும். நீங்களும் வந்து இப்போ ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே நைட் டைம் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் தான் ரூமில் இருக்கீங்க. ஜங்குக் வந்து செம்ம கோவமாக தான் ரூமுக்கே வந்திருந்திருப்பாரு. நீங்கள் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்ககிட்ட ரொம்ப கோவமாக வந்து தான் ஜங்குக் வராரு. நீங்களும் பார்த்து எந்திரிச்சின்னு லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த ஸ்மைலை பார்க்கும்போதெல்லாம் ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னடி, என்ன உன் அக்கா இடத்த பிடிச்சிடலான்னு பார்க்குறியா? அது எப்பவும் நடக்காது. என் அப்பா அம்மா, என் ஒய்ஃபோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து வற்புறுத்தினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி கேட்டுக்கிட்டான்ற ஒரு காரணத்துக்காக தான். இல்லைன்னா உன்ன மாதிரி ஒருத்தையெல்லாம் நான் என் வாழ்க்கையில ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ்க்கு கால் தூசி கூட நீ எல்லாம் வர மாட்டடி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. லைக் வந்து என்னென்னா, உங்கள் ஃபேமிலிலாம் அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஃபேமிலிலாம் கிடையாது. ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் உங்கள் பெரியப்பா வந்து அவங்களாம் அந்த மாதிரி இல்லை. அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கிறவங்க தான். ஆனால் அப்படி இருந்தாலுமே வந்து நீங்களும் உங்கள் அக்காவும் வந்து ரொம்பவே க்ளோஸு, ரொம்பவே அட்டாச்சு. அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். நான் வந்து உங்கள் அக்காவுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. இவங்க இப்படி தான் வந்து ரொம்பவே க்ளோஸு. அவங்க 2 பேருமே வந்து பேசுகிறாங்களா இல்லையோன்றதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, நீங்களும் உங்கள் அக்காவும். பட் ஆனால் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அவ்வளோ க்ளோஸு, ரொம்ப க்ளோஸு, அந்த மாதிரியா இருப்பீங்க. ஜங்குக் இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம். நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தானடி உங்கள் அக்காவை பிளான் பண்ணி கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் மாமான்னு சொன்னதுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து லைக் வந்து உங்கள் அக்கா அவரை கூப்பிடுற அந்த கடைசி டைமில் அப்படி கூப்பிடுறது தான் வந்து ஞாபகம் வந்திருக்கும். செம்ம கோவத்தில் வந்து பலார்னு அறையிறாரு. இனிமே என்ன மாமா அப்படின்ற கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன ஒழுங்கா மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு கூப்பிடு, இல்லைன்னா சார்னு கூப்பிடு. இந்த உரிமை கொண்டாடுற புருஷன்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேலைக்காரி தான், சரியா? என் குழந்தைங்கள பார்த்துக்கிற வேலைக்காரி, புரியுதா? அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பேசுகிறீங்க? அப்படி தாண்டி பேசுவேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. அன்னைக்கு இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆன செகண்ட் டேவே வந்து ஜங்குக் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, தனியாக ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. அங்கே வந்து நீங்கள் தான் வந்து எல்லா வேலையுமே செய்யணும். மேட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே செய்யணும். குக் பண்ணுறது, க்ளீனிங்கு, வாஷிங்கு, எல்லாமே வீட்டில் என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ எது பண்ணாலும் ஜங்குக் வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பார். லைக் ஜங்குக் திட்டுறதை பார்த்து 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 வளர்ந்த அந்த குழந்தைங்க இப்போ வந்து அவங்களுக்கு 4 வயசு ஆகுது. அவங்களும் வந்து அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களை திட்டுறது, ஃபுட்டு நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கிட்ஸும் பிஹேவ் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஒவ்வொரு தடவை உங்களை திட்டும் போதும் வந்து லைக் குத்தி குத்தி காட்டுற மாதிரி தான் வந்து ஜங்குக் திட்டுவார். அவ்வளோ மோசமாக ரொம்ப வந்து வைல்டாக தான் வந்து லைக் வந்து கேட்கவே கூடாத மாதிரி அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் சொல்லி உங்களை வந்து ஜங்குக்கு
திட்டுவார். அதை பார்த்து தான் கிட்ஸும் வளர்றாங்க. ஸோ இது வந்து காமன் தான், அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெருசுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து திட்டுறது அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து வளர்ந்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே டியர்ஸ் எல்லாம் வலியுது. டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு சவுண்டு ஒரு வருதுன்னே வந்து நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு என்ன சவுண்டு அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு பால் வந்து உங்கள் மண்டையில் விழுது. லைக் உங்கள் ஃபோர் ஹெட்லேயே விழுது. வலி அப்படியே பிடிச்சிட்டு என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட கிட்ஸு தான், ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க பேர் என்ன அப்படின்னா, பையனோட பேர் வந்து விக்கி அண்ட் பொண்ணோட பேர் வந்து ஹீமாவாரி. ஸோ இதுதான் இவங்க கிட்ஸோட பேர். அண்ட் பின்னாடி வந்து ஜங்குக்கும் நின்றுக்கிட்டு இருக்காரு, ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அந்த பால் பட்ட இடத்துல வந்து அப்படியே உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷ் ஆகி கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும். ஜங்குக் சொல்கிறாரு, செம்ம ஷாட்டுடா, கரெக்டாக பார்த்து அடிச்சிருக்க, செம்ம இதான்டா நீ அப்படின்ற மாதிரி புகழ்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஆமாப்பா, நான் இவ்வளோ கரெக்டாக அடித்தேன்ல, கரெக்டாக விழுந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையும் சொல்லுது. அண்ணா 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 நீ சூப்பராக அடிச்ச அண்ணா, நானும் ட்ரை பண்ணுறேன் அண்ணா அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது. உங்களுக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆகுது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, பட் எதுவுமே வந்து சொல்லலை. இப்படிலாம் பண்ணாதீங்க, தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு பழகி போச்சு. எவ்வளோ தான் வந்து நீங்கள் சொன்னாலும், இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் உடனே அந்த குழந்தைங்க வந்து ஜங்குக் கிட்ட தான் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் கோவத்தில் வந்து உங்களை அடிப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது பழகி போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போய் முன்னாடி நிற்கிறீங்க. ஏன் நான் இங்கே நிற்கிறேன், இங்கே நின்றுட்டு இருக்கும்போதே அடி, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் எமோஷன்ஸ் மொத்தமாக போயிடுச்சு, அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. உடனே ஹேமாவரி தான், ஹேய் மெய்டு, நீ சொன்னால் நாங்கள்லாம் பண்ணணுமா? எங்களுக்கெல்லாம் பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே கிடையாது, வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்குறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சும்மா உட்காந்துக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த பேபியும் சொல்லுது. விடு ஹிமாச்சலம், இந்த மெய்டெல்லாம் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. என்ன மெய்டு பார்க்குற, போய் எடுத்து வை, என் தங்கச்சிக்கு பசிக்குதான், போய் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு விக்கியும் வந்து குட்டி ஜங்குக்கோட சன் விக்கியும் சொல்கிறான். நீங்களும் வந்து போகிறீங்க, போய் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து அவரும் வந்து உட்கார்றாரு, கிட்ஸும் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் வந்து 2 பேருக்குமே ஃபீட் பண்ணுவீங்க எப்போவுமே. என்ன தான் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் ஃபீட் பண்ணால் தான் வந்து, அதாவது ஃபீடிங் பண்ணால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி ஃபீட் பண்ணும்போது வேணும்ன்ட்டே வந்து உங்கள் கையை கடிக்கிறது, ரொம்ப லைக் பெட்டு வர அளவுக்கு கூட கடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அமைதியாக அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களை சாப்பிடவே விட மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ தான் வந்து பசிச்சாலும் சாப்பிடவே விட மாட்டாங்க. அவங்கெல்லாம் தூங்கி முடித்ததுக்கப்புறமா தான் வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லைக் அப்படி நீங்கள் சாப்பிடும்போதே ஒரு 10:30 11 மணி ஆகிடும். அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே டைம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபீட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட முடிச்சதுக்கப்புறமா இப்போ கிட்ஸை தூங்க வைக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் தான் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் அதையும் வந்து கிட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படி கேட்கும்போது உங்களை வந்து வேணும்ன்ட்டே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்களும் வந்து எந்திரிச்சு வந்து அங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாம் டாய்ஸ் எல்லாம் செதறி கிடக்குள்ள அவங்களோட நோட் புக்ஸு எல்லாத்தையுமே வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க நோட் புக்ஸ் எடுத்து அவங்களோட ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்து போய் சாப்பிட உட்காடுறீங்க. அப்படியே ஒரு 11 மணி ஆயிடுது. ஜங்குக் வந்து இது எல்லாத்தையுமே வந்து பாலேருந்து லைக் ஸ்மிர்க் பண்ணிட்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கிச்சன் எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஜங்குக் கூட தூங்குறது இல்லை, உங்களுக்குன்னு தனியாக ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும். சின்னதாக ஒரு ரூம், சின்னது. அவங்க ரூம் எல்லாமே பெருசாக இருந்தாலும் உங்களோட ரூம் சின்னதாக தான் இருக்கும். ஒரு பெட்டு,
கொஞ்சோண்டு ஸ்பேஸு அண்ட் வந்து பாத்ரூம் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களோட ரூம் இருக்கும். அங்கே நீங்கள் போய் தூங்கிடுறீங்க. எப்போவுமே வந்து லைக் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சு எல்லா வேலையுமே பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் தூங்குறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. நடந்த எல்லாத்தையுமே வந்து யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு. அப்படியே வந்து அதை யோசிச்சுக்கிட்டே வந்து நீங்களும் வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அண்ட் இதோட இந்த ஃபஸ்ட்டு எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சூன் மீட் பண்ணலாம். இந்த எஃப்எஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா? ஃபிக்ஸிஸ் அண்ட் சைனிங் ஆஃப் பை ஃபிக்ஸி குயின்.